ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக தாய்லாண்டில் ரிலீஸ் ஆன வெறித்தனமான ஒரு ஃபேண்டசி சர்வைவல் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ தாய்லாண்ட்லலாம் வேற லெவலில் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படமும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஆன்லைனர் பார்த்துலாமா? இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா நரகத்தோடைய கதவை ஓப்பன் பண்ணி விட்டுறான். அதனால அதுக்குள்ளே இருந்த வந்த கெட்ட சக்தியில் என்ன பண்ணுதுன்னா சில பேருடைய உடம்புக்குள்ளே போய் அவங்க ஜாம்பி மாதிரி மாறி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனாலே இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனாலே இந்த படத்தோட ஹீரோவும் நரகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற உலகத்தில் மாட்டிக்கிறான். ஸோ அந்த உலகத்தில் மனுஷங்களாம் இருக்க மாட்டாங்க, பதிலுக்கு ஆன்மாக்கள் மட்டும்தான் இருக்கும். அதை வேட்டையாடுற கிரியேச்சரும் இருக்கும். ஸோ அந்த கிரியேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுங்க கிட்ட இருந்துலாம் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக போராடுறான். ஸோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுடைய நிஜ உலகத்துக்கு வந்து அந்த கேட் ஆஃப் ஹெல்ல மூணானா. ஸோ இந்த உலகத்துக்கு என்னாச்சு அப்படின்ற கதையெல்லாம் சூப்பராக சொன்ன கதை தான் 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹோம் ஸ்வீட் ஹோம் ரீபர்த். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைகளை போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பேங்காக்ல ஒரு குற்றவாளியை காமிக்கிறாங்க. பயங்கர வேகமா நெஞ்சில கை வச்சு ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே பாத்தீங்கன்னா அவனை போலீஸ் துரத்திட்டு இருக்குது. இருந்தாலும் நான் நிக்க மாட்டேன்டா அப்படின்னு ஓடி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டான். ஏன்னா நெஞ்சிலேயே கை வச்சு ஓடி வந்துட்டு இருந்தான் இல்லையா? அதாவது போலீஸ் வந்து அவனை சூட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ ரத்தம் வேற பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. பின்னாடி வந்துட்டு இருக்கிற போலீஸும் அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், சீக்கிரமா வாங்க அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு வேகமா வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம சாக போறோம் போல அப்படின்னு அவனுடைய கடைசி நம்பிக்கையை கைவிடும் போது கீழே சிந்தி இருக்கும்ல அவனுடைய ரத்தம், அது வந்து அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்குது. இவனும் மிரண்டு போய் என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரான். ஸோ இவன் தான் இந்த படத்தோடைய வில்லன். அவன் இந்த ரத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து இவன் பயந்து போய் யாரா நீ, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு, நீ எனக்கு உண்மையா விசுவாசமா இருப்பேனா, நான் உன்னை இப்போ இந்த இதுல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு வேற வழி தெரியல. அது போக இவன் நிறைய மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அதனால நீ என்ன சொன்னாலுமே நான் செய்யறேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொன்னதுமே இந்த வில்லனும் பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரம் அவன் மேல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவனுடைய உடம்புக்குள்ள அப்படியே நெருப்புலாம் கொதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைட் போலீஸ் வந்துடுறாங்க. வந்து இந்த இடத்த பார்த்தா அந்த குற்றவாளியை காணும், பதிலுக்கு அந்த இடம் ஃபுல்லுமே ரத்தமா இருக்குது. அப்படியே படத்தோட டைட்டிலையும் போட்டாங்க. அடுத்த சீன்லயே இந்த உலகம் அழியிற மாதிரி வர டக்குன்னு ஒரு மொட்டத்தலை மாங் பாத்தீங்கன்னா கண் முழிச்சுக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே இவருடைய விஷன் போல. ஐயோ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு பயந்துக்கிட்டே வேகமா அவருடைய அந்த துறை மடத்தை விட்டு வெளியில வர. ஸோ வெளியில தான் இவருடைய மாஸ்டர் உட்காந்துருப்பாரு போல. எங்க போற அப்படின்னு இவரை பார்த்து கேட்கும்போது சாரி மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி அவன் திரும்ப வந்துட்டான், அதுக்குள்ள நான் அவனை போய் தடுத்தாகணும் அப்படின்னதும் யாரு அந்த விச்சியானா, அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான்ல, அவன் எப்படி திரும்ப வர முடியும்? ஸோ அவன் அந்த ராஜ்யத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னதும் இல்ல என்னுடைய அப்பா அந்த உலகத்துக்கு மறுபடியும் வர்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை அழிக்காம விட மாட்டாரு, ஸோ நான் அங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்ல. ஸோ இதுதான் உன்னுடைய முடிவுனா நீ கிளம்புன்ற மாதிரி மாஸ்டரும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அந்த மொட்டத்தில் மாங்க் இருக்கான் இல்லையா, அந்த மாங்கோடைய அப்பா தான் அந்த வில்லனே. ஸோ அவர் தான் அந்த குற்றவாளியையும் காப்பாத்திருந்திருப்பாரு. ஸோ என்ன நோக்கத்தோட இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ஃபிளைட்டை காமிக்கிறாங்க. அந்த ஃபிளைட் அப்படியே பேங்காக்ல வந்து தரையிறங்க. அதுல இருந்து ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இதுல வந்து அந்த படத்தோட ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கூட வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக பேங்காக் வந்திருக்கான். ஸோ இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. இதை பார்த்து அவனுடைய ஒய்ஃபும் எங்க நம்ம வெக்கேஷன் வந்திருக்கிறோம், ஸோ இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுதானே நம்மளுடைய ரூல் அப்படின்னதும் நம்ம ஹீரோவோ இங்க பாரு நான் ஒரு போலீஸா இருக்கிறதுனால எனக்கு எமர்ஜென்சி அந்த மாதிரி கால் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் போனை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் பேச போயிட. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவர் போன் பேசிட்டு தான் இருக்கிறாரு. சொல்லப்போனா இவங்க ஏர்போர்ட்ல இருந்து இவங்க தங்க போற ஹோட்டலுக்கு வந்து அங்க இருக்கிற ரூமுக்கு வர்ற வரைக்குமே நம்ம ஹீரோ வந்து போன் தான் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிட்டு சாரிமா என்ன மன்னிச்சிடு, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஊர் சுத்தலாம் சரியா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெஷ் ஆகிட்டு இவங்க பிளான் போட்ட மாதிரி வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போட் ரைடிங்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்பவும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வருது. ஒய்ஃப் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. பேசாம நீங்க வேணா ஹோட்டல் போங்களேன், நாங்க வேணா நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னதும் உடனே கால் கட் பண்ணிட்டு சரி விடு என்னுடைய பிசினஸ் அப்படி என்ன பண்றது, இனிமேல் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவோம் சரியா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சைடு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் கூட்டிட்டு வரான். ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரீட் போலீஸா இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு நீங்க வேலை பார்த்தது கிடையாது, ஆனா இப்போ ஓவரா வேலை பாக்குறீங்க அப்படின்னு அவங்களுடைய பழைய நினைவுகள்லாம் பேசி கிஸ் பண்ணிட்டு அவங்களுடைய பொண்ணை பார்த்தா பொண்ணை வந்து காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ மிரண்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும். பயந்துகிட்டு சின்ன பொண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு எங்க போன அப்படின்னு கத்தி கத்தி தேட ஆரம்பிக்க. அதே சமயத்துல இந்த சைட் சின்ன பொண்ணை காமிச்சா அவ இந்த மொட்டத்தலை மாங்க் முன்னாடி தான் இருக்கிறா. ஸோ அவர் வந்து இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்க. கரெக்டா இதை நம்ம ஹீரோவை பார்த்துட்டா. ஸோ வேகமா வந்து எங்க போன அப்படின்னு சொல்லி இந்த துறவி கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் என்னுடைய பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வணங்குறாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றேன்னா அப்பா மாங்க் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னதும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. மாங்க் கிட்ட ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா என்ன அப்படின்னதும் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது ஜேக் அப்படின்னு ஹீரோடைய பேரை சொல்ல ஹீரோவே மிரண்டு போய்ட்றான்.
கேட்குறேன், எப்படி உங்களுக்கு என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய பொண்ணு சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு என்ன சொல்லிட்டானா, இல்லப்பா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே பட்டர்ஃப்ளை பறந்து போகுது. உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த சின்ன பொண்ணு போயிட்டா, பின்னாடியே இந்த அம்மாவும் போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த மொட்டத்தலை மாங்கிட்ட உங்களுக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நம்மளுடைய மீட்டிங் வந்து இப்போ எதிர்ச்சியாக நடக்கல, இப்படிதான் நடக்கணுன்ற மாதிரி விதி இருந்திருக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு புரியாத புதிரா சொல்ல ஹீரோவே டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்க என்னுடைய பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, இருட்டா இருக்கும்போது நீ ஒரு லைட்டை பார்ப்ப, அந்த லைட்குள்ள உன்னுடைய ஃபேமிலி லவ்வை நீ கண்டுபிடிப்ப, ஸோ அதுதான் உன்னை ஃப்ரீ பண்ணும் அப்படின்னு மறுபடியும் புரியாத புதிரா சொல்ல ஸோ ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இங்க பாருங்க நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் சொல்ல போனா இந்த ஊரே கிடையாது, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, நீ தான் இந்த உலகத்தோடைய கேட் கீப்பர், ஏன்னா நீ தான் மரணத்துல இருந்து பிறந்திருக்கிற, அதுவும் பிளட் மூன் அன்னைக்கு அப்படின்னு மறுபடியும் புரியாத புதிரா சொல்ல நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான். இங்க வந்ததுமே ஹீரோயின் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னதும் அவரு கிடக்காரு, சரி வா நம்ம போலாம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு போறோம்ல, அவங்களுக்கு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஒரு மாலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாலுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ சின்ன பொண்ணுக்காக கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட கொடுக்க அந்த பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே, அப்பா எனக்கு வந்து குங்ஃபு கிளாஸ் போகணும் அப்படின்னதும், என்னவா சொல்ற, நீ தான் பேலட் டான்ஸ் பண்ணுவல்ல, குங்ஃபு வேற கத்துக்கணுமா அப்படின்னதும், நீங்க மட்டும் கத்துருக்கீங்க அம்மாவும் கத்துருக்காங்கல்ல, ஸோ நானும் கத்துக்கணும் அப்படின்னதும், சரி ஓகே அப்படின்னா நம்ம மறுபடியும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை வந்து கிளாஸ்ல சேர்த்து விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ற ஸ்பெஷலான ப்ராமிஸ் இது போல. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்துட்டாங்க. வந்து இந்த சாக்லேட்லாம் பார்த்துட அங்கே பார்த்தா இந்த சின்ன பொண்ணு அவளுடைய மேலெல்லாம் சிந்தி வச்சிருக்கிறா. உடனே ஹீரோவை பார்த்து, இதனால தான் இவளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன், சரிவா நம்ம ரெஸ்ட் ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு போக, அப்படி போகும்போது இந்த மால்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். ஸோ இவன் யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குற்றவாளியை பார்த்தோம் இல்லையா, அந்த குற்றவாளி தான் அவன் அப்படியே அந்த சின்ன பொண்ணை பார்க்குறான். சின்ன பொண்ணுக்கு ஹாய் சொல்லிட்டே உள்ள போக நம்ம குட்டி பொண்ணும் பார்த்தீங்கன்னா பயத்திலே அப்படியே போறா. அதே சமயத்தில் உள்ள வந்தவன் அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒருத்தன் தெரியாம இவன் மேலே வந்து இடிச்சிட, உடனே இவன் என்ன பண்றான்னா, அவன் சாப்பிட்டுட்டு இருந்த லாலிபாப் அவன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி போய் அவனை கன்னால ஷூட் பண்ணிடுவானா. அவ்வளோதான், அங்க இருந்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க, ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணில் தெரியுற எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடமே கலவரமாகுது. செக்யூரிட்டியும் ஷூட் பண்ண வராரு, ஆனா அவரையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டான். எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. சில பேர்லாம் ஃபோன் எடுத்து ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் யாரெல்லாம் பார்க்கறானா அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான் அவனுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அங்கேருந்து வெளியில் வந்துருப்பாங்க. வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து கூப்பிட, நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கீங்களா, அது எனக்கு போதும், நீங்கள் சேஃபாக ஹோட்டலுக்கு போயிடுங்க, நாங்கள் வந்துடுறேன், இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் தேவைப்படுறேன் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்களுக்கும் நீங்கள் தேவை, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வாங்க போயிடலாம் அப்படின்னதும், இங்கே பாரு நான் ஒரு போலீஸ், நான் இதுக்கு பண்ணி தான் ஆகணும், இங்கே இருக்கிற மக்கள் ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக உள்ள வரான். அதே சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கும். அந்த போலீஸ்காரனும் கண்ணை எடுத்துட்டு வேகமாக உள்ள வரேன். உள்ள இந்த குற்றவாளியை காமிச்சு அவன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அவன் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான். மற்ற எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க போல. சில பேர் அந்த இடத்துல மறைஞ்சு பயத்தில் அப்படியே நடுக்கத்தோட இருக்கிறாங்க. அதுலேயே அவன் ஒரு பொம்மை கீழே கிடக்கும், அதை எடுத்து அது கூட பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து சைடில் கன் கிடக்கிறத பார்த்துருப்பான். ஸோ இது வந்து அந்த செக்யூரிட்டியோட கன் போல. ஸோ அதை எடுத்துட்டு கன் பாயிண்ட்ல இவனை வந்து மிரட்டுறான். ஆனால் அந்த குற்றவாளிக்கு நம்ம ஹீரோ ஆல்ரெடி இருக்கிறது தெரியும் போல. உடனே அந்த பொம்மை மூலமா பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னுடைய பேரு மிஸ்ட்ரி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோ ஒழுங்கு மரியாதையா கண்ணை கீழே போடு இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடு அப்படின்னு மிரட்டும் போது டக்குன்னு அந்த குற்றவாளி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண வரான். ஆனால் ஜஸ்ட் மிஸ்லாம் நம்ம ஹீரோ அப்படியே தப்பிச்சிட்டான். அப்போ ஒரு பொண்ணு சைடில் பயத்தில் ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போகிறா. நம்ம ஹீரோ அமைதியாரு காமாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவளையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த குற்றவாளியை கடைசியாக சுட்டுடுறான். ஆனால் அந்த குற்றவாளி என்ன சொல்கிறான்னா சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை சுட்டுட்டல்ல, ஸோ இந்த சடங்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஸோ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா நீ நரக்கத்துக்கு போக போகிற, ஏன்னா அவன் சொன்னால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கீப்பர் வருவான்ற மாதிரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த துறவி மாங்கும் கீப்பர்ன்ற மாதிரி இவனை சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அதனால என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு இந்த குற்றவாளி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த போலீஸ்காரன் வந்துட்டான். ஆனால் அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இவனுடைய உடம்புக்குள்ள அப்படியே ஃபயர் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பின்னாடி தள்ளிப்போங்க அப்படின்னு கத்துறான். அதுக்குள்ள அவன் அப்படியே வெடிச்சு சதறான். ஸோ அந்த இடமே பயங்கர பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து ஒரு டீமனுடைய ஃபேஸ் தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃபயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பரவுது. அதே சமயத்தில் இந்த சைட் பாத்ரூம்ல இருந்த நம்ம ஹீரோயினையும் சின்ன பொண்ணுக்கு காமிச்சா அந்த இடம் கொஞ்சம் அமைதியானதுமே வேக வேகமாக ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க.
வந்துடுறாங்க. அப்பதான் வெளியில பாக்குறாங்க ஒரு ஃபயர் இன்ஜின் வந்து கரெக்டா இந்த இடத்துல மோதுது. ஸோ பயந்துட்டாங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள்ல கொஞ்சம் பேர் இந்த ஜாம்பி மாதிரி மாறி ஒவ்வொருத்தரையா வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அந்த ஃபயர் ட்ரக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து பயங்கர கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள அப்படியே சத்தம் போடாம இருக்கும்போது கரெக்டா ஒருத்தன் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டான். அவன் இவங்களை பார்த்ததுமே அட்டாக் பண்ண வரான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மையை தள்ளி விட்டு அதோடைய கையை எடுத்து அவனுடைய மண்டை அடிச்சு மட்டையாக்கி வேகமா அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா எஸ்கலேட்டர்ல இருந்து ஒரு 2-3 பேர் மேல வந்துட்டு இருப்பாங்களாம். ஸோ பயந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். உடனே அந்த சின்ன பொண்ணை சைட்ல உட்கார வச்சு சரிக்கு போற மாதிரி வச்சுட்டு இவன் அந்த பொம்மை கை வச்சிருக்கா இல்லையா அதை வச்சு அந்த ஜாம்பி மாதிரி இருக்கவங்கள அட்டாக் பண்ணிட்டு மெல்ல கீழே போறா. அவங்களும் பாத்தீங்கன்னா இவளை எப்படியாவது கொலை பண்ணிடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவ எப்படியோ அந்த பொம்மை கையை வச்சிருந்ததுனால அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அவளுடைய சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறா. ஸோ அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மெல்ல அந்த இடத்துல இருந்து கண் முழிக்கிறான். பிளாஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து கண் முழிக்கிறான். பக்கத்துல அந்த போலீஸும் பாத்தீங்கன்னா மெல்ல கண் முழிச்சு கன் எடுத்து இது எப்படி சாத்தியம், இவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னதும் நமக்கு ஏதோ லக் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறான். பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்ல, எந்த ஒரு டெட் பாடியுமே இல்ல. எங்க போச்சு இங்க இருந்த டெட் பாடி எல்லாம் அப்படின்னு சாக்காகி அவன்கிட்ட கேட்க அவனும் திருன்னு முழிக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கடையை விட்டு வேகமா வெளியில வந்துட்டாங்க. வெளியில கரெக்டா ஒரு பஸ் வரும். நல்ல வேலை பஸ் வந்துருச்சு, அங்க போய் ஏறிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒருத்தன் இவங்களை பார்த்து அட்டாக் பண்ண வருவானா. ஐயோன்ற மாதிரி இவங்க பயப்படும் போது கரெக்டா அவனை இன்னொருத்தன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓட்டுறாங்க. அப்பதான் அந்த இடத்த காமிச்சா எல்லாருமே மாத்தி மாத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேஸில் யார் கண்ணிலேயே மாட்டாமல் பதுங்கி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஹீரோயின் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்க. இந்த சின்ன பொண்ணு பயந்துட்டா. அம்மா இப்போ என்ன பண்ணுறது, அப்பா எங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு பார்த்துற. இங்கே பாருமா பயப்படாத, அப்பா திரும்ப வந்துடுவாங்க, ஹோட்டலில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ கண்டிப்பாக வருவாங்கன்ற மாதிரி ஆறுதல் படுத்த. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இந்த இடத்துல இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா யாருமே இருந்த மாதிரி இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்ட அந்த போலீஸ்காரன் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். ஆமாம் இங்கே நிறைய டெட் பாடி இருந்துச்சுல, அதெல்லாம் எங்கே போச்சு, நம்ம எங்கே இருக்கோம், ஏன் இந்த இடம் இருட்டா இருக்குது அப்படின்னு பயத்தில் வளர ஆரம்பிக்க. ஸோ நம்ம ஹீரோவும் இங்க பாரு பேனிக் ஆகாத, பேனிக் ஆனா உனக்கு தான் பிரச்சனை, கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இவனும் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே தேடி போறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்குது. உடனே இவன் நீங்க பயப்படாதீங்க, நீங்க சேஃபா இருக்கீங்கல்ல, கையில என்ன வெப்பன் வச்சிருக்கீங்க அதை கீழே போடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே பக்கத்துல போறான். அப்படி போனதுமே அந்த பொண்ணு திரும்ப பாருங்க, பார்த்தா இவளும் ஒரு ஜாம்பி போல. ஸோ கண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், இவனை வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா அவனை கொலை பண்ணிட்டு கரெக்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோ இவளை அடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு வருவா பாருங்க இவனை தேடி. அதுலயும் எப்படி வரான்னு பாருங்க, செவுத்து மேலாம் பள்ளி மாதிரி எரியவ முன்னாடி வந்து விழுவாளாம். எப்படி இருக்கும், ஹீரோ பயந்து போயிட்டான். மறுபடியும் அவள் அட்டாக் பண்ண வரா. ஹீரோ எப்படியே மேனேஜ் பண்ணி அவளை ஷூட் பண்ணாலும் அவளுக்கு எதுவுமே ஆகல. ரைட்ரா இது வேற ஏதோ உயிரினம் போல அப்படின்னு பயந்து மறுபடியும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அப்படி ஓடினவன் அந்த ரெஸ்ட் ரூம்ல இவனுடைய வைஃபும் குழந்தையும் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, அங்க வந்து தேடி பார்க்கறான். அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா அவங்க பதில் சொல்ற மாதிரியே தெரியல. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பதுங்கி இருக்காங்க இல்லையா, அதனால சரி ஓகே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போன் எடுத்து பார்க்கறாங்க. சிக்னல் கிடைக்கல, அதனால இங்க இருக்கிற டெலிஃபோன் மூலமா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணுகிட்ட இங்க பாரு நீ இங்கேயே சேஃபா இருந்துரு, நான் இந்த பக்கத்துல போய் போன் பண்ணிட்டு வரேன், இல்லைன்னா நீ என் கூட வாரியா அப்படின்னு கேட்டதும் இல்லம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மெதுவா அந்த இடத்துல இருந்து சைட்ல வந்து அந்த டெலிஃபோன் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலமா ஃபோன் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கடைக்குள்ள ஒரு ஜாம்பி மாதிரி ஒருத்தன் வந்துட்டான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெறியில அங்கே செத்து போனவளெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறான். வேற யாரையாவது கொலை பண்ண முடியுமான்ற மாதிரி அவனுடைய கையெல்லாம் துருன்னு அறுத்து போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட. அவனும் அப்படியே மெல்ல மெல்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறான். எங்கன்னா அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல தான். ஆனால் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா உஷார் போல. அப்படியே அவன் வர மெல்ல மெல்ல நகர்ந்து போறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே முன்னாடி போற மாதிரி போகவும் கடைசியில் இந்த சின்ன பொண்ணு ஒரு முக்கிலே வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. இதை இவன் பார்த்துட்டான். உடனே ஆக்ரோஷமா அட்டாக் பண்ண வரவும் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு பேட்டை வச்சு ஒரே அடி அவனை மட்டையாக்கிட்டு அவன் கீழே விழுந்ததுமே வேகமா அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே அவங்க ஹோட்டல் போயிருப்பாங்க போல அப்படின்னு மெல்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்போது அந்த ஜாம்பி பொண்ணு இருக்கான்ல அவன் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண வருவாளாம். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இதுக்கு மேல இவளை அட்டாக் பண்ண வந்துட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒயர் வந்து தொங்கிட்டு இருக்கும். அந்த ஒயர்ல அவளை லாக் பண்ணி
பண்ணி அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு வேகமாக தப்பிச்சு ஓடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க வேகமாக வெளியில் வந்துட்டாங்க இல்லையா. வெளியில் பார்த்தா நிறைய பஸ் நிற்கும். சரி ஓகே பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்த்தா அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால ஒரு சைடில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கும்போது சைடில் ஒரு பாட்டிமா வந்து ஒரு பஸ்லேருந்து கூப்பிடுவாங்க போல. ஸோ இதை அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு அம்மா அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அது சர்வைவர்ஸ் தான். சரி ஓகே அவங்க கிட்ட போயிடலான்ற மாதிரி 2 பேரும் வேகமாக அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. ஸோ உள்ள யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா உள்ள ஒரு பாட்டிமா, அதுக்கப்புறம் ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன்ன்ற மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த சாம்பியாக மாறாதவங்க போல. ஸோ அதனால ஹீரோயின் வந்து வண்டி எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல டிரைவர் என்ன சொல்கிறாங்களா, வண்டி எடுக்கலாம் ஆனால் சாவி வந்து இங்கே வெளியில் மாட்டிக்கிச்சு, அந்த பேக்கில் தான் சாவி இருக்குது அப்படின்னு பேக்கை காமிக்க அதை போய் அப்போ எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆனால் யாருமே வெளியில் போய் எடுக்கிறதுக்கான தைரியம் இல்லை. ஒன்று அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட சார் கொஞ்சம் எடுத்தாங்களா அப்படின்னதும் அவர் பார்த்தீங்கன்னா போமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. சரி ஓகே நம்ம பொண்ணை காப்பாற்றணும்னா நம்ம தான் போகணும் போல அப்படின்னு நினச்சிட இந்த சைடு ஹீரோ காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா அந்த மால்ல இருந்து வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பி பொண்ணு வந்துட்டான். இந்த வாட்டி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரி ஓகே நம்ம எந்த ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்க அந்த சாம்பி பொண்ணு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. தேடி பார்த்துட்டு சரி ஓகே யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாகுது. அது வழியா அப்படியே வெளியில் போகிறா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ என்னடா இதுன்ற மாதிரி மிரண்டு போக அதே சமயத்தில் இந்த சைடு வெளியில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு ஸ்பேனர் வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த பேக் எடுத்துடலாம் அப்படின்னு வெளியில் வராங்க. நல்ல வேலையாக யாரும் இருந்த மாதிரி தெரியல. அதனால வேகமாக அந்த பேக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பஸ்ஸில் ஏறும்போது டக்குன்னு பின்னாடி வந்து பிடிச்சிட்றாங்க. ஸோ உள்ள சின்ன பொண்ணு பிடிச்சி இழுக்கிறா. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்து போட்டு அவ்வளோதான் ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் தான் அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா அவர் வெளியில் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக பஸ்ஸில் வந்து ஏறினதும் கதவை மூடிட்டாங்க. ஆனால் பாவம் அந்த பிஸ்னஸ் மேன் வெளியிலவே மாட்டிக்கிறாரு. அவரை போட்டு அடி அடின்னு அடித்து கொடூரமாக சாகடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பஸ் வந்து கிளம்பிடுது. இவங்களால காப்பாற்றவே முடியலை. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த மாலை விட்டு வெளியில் வந்து கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறான். ஆனால் இப்போ தான் ஒன்று நமக்கே தெரிய வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிறது உண்மையான உலகம், ஆனால் நம்ம ஹீரோ இருக்கிறது உண்மையான உலகத்துக்கும் நரகத்துக்கும் நடுமத்தில் இருக்கிற இன்னொரு உலகம் போல, அதாவது வேற ரியாலிட்டி மாதிரி. அதனால உண்மையான உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே இங்கே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு எந்த ஒரு டெட் பாடியும் தெரியல, யாரையுமே தெரியல. ஆனால் இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா. அதனால என்ன இது வெளியே யாரையும் காணுமே அப்படின்னு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்த உடைச்சிட்டு ஒன்று வரும் பாருங்க. ஜேஜியான்டிக்கா பார்க்கறதுக்கு ஏதோ எலும்புக்கூடு மான்ஸ்டர் மாதிரி அங்கங்கே வேர்கள்லாம் முளைச்சி உள்ள நெருப்பு குழம்பெல்லாம் கக்குற மாதிரி ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றா. என்னடா இடம் இது, எப்படி இடத்துல இந்த ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு ஷாக்கிங்காகி ஓட அந்த மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான். மறைஞ்சு நின்று எட்டி பார்க்குறான். அந்த மான்ஸ்டரும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே போகுது. கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா. ஸோ அந்த பஸ்ஸில் உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே போக முடியாது, ரிட்டர்ன் திரும்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் என்னுடைய ஹோட்டல் போனேன்னா இப்படி தான் போய் ஆகணும், ஸோ நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு மெல்ல நடந்து போகிறாங்க. இப்போ இந்த உலகத்தையே காமிச்சா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கேஸாக மாறிடுச்சு போல. எல்லா வண்டியும் உடஞ்சி கிடக்குது. அது மேலெல்லாம் ஏறி எப்படி அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் பக்கத்தில் வர வருது. ஆனால் எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ ஓடிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஒரு கதவை திறந்து இந்த வழியா வா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டதும் வேகமாக அந்த ரூம்குள்ளே போயிட்டான். ஸோ உள்ள பார்த்தா நிறைய கேண்டெல்லாம் பற்ற வச்சிருக்காங்க. யாருன்னா நம்ம மொட்டைத்தலை வாங்கிட்டான். ஸோ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் டீ எல்லாம் ஊற்றிட்டு அவருடைய மொட்டைத்தலையை கலத்தும் போது தான் தெரியுது, யோ நீங்களா, நீங்கள் என்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்கும் போது கூட இருந்தீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உனக்குள்ள இப்போ நிறைய கேள்விகள்லாம் இருக்கும்ல அப்படின்னு இந்த மொட்டைத்தலை கேட்கும்போது ஆமாயா என்ன இடம் யாது, நான் கனவு தானே கண்டுட்டு இருக்கிறேன், உண்மையை சொல்லுங்க இதெல்லாம் வெறும் கனவு தானே அப்படின்னு கேட்கும்போது வா வந்து உட்காரு அப்படின்னு டீலாம் ஊற்றி கொடுத்துட்டு இப்போதான் சொல்றாரு இது வேற ஒரு ரியாலிட்டி, உண்மையான உலகத்துக்கும் நரகத்துக்கும் நடுமத்தில் இருக்கிறது தான் இந்த உலகம். ஸோ அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் தொலைஞ்சி போன ஆத்மாக்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே நான் எப்படி இங்கே வந்தேன், இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னதும் அதுக்கு உனக்கு தான் ஆன்சர் தெரியும், நீ மாலில் ஒருத்தனை
என்னை ஷூட் பண்ணல அவன் அவன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கே ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு இதெல்லாம் தெரியுதுன்ற மாதிரி என்ன சொல்றானா, அந்த மாதிரி அவன் என்ன சொன்னானா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ரிச்சுவல் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி எதையோ சொல்லி என்ன ஒரு கீப்பர்ன்ற மாதிரி சொன்னா, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, அவங்களுடைய ரத்த ரிச்சுவலை முடிக்கிறதுக்கு கடைசியா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்லோடைய கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதனால தான் நரகத்துல இருந்த நிறைய ஆன்மக்கள்லாம் ஃப்ரீ ஆகி பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பூமிக்குள்ள வந்து யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களுடைய உடம்புக்குள்ள போய் நிறைய சோல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, ஸோ நமக்கு இப்போ தான் புரியுது இந்த ஊரில் நிறைய மக்கள் வந்து சாம்பியாக சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வீக்கான பீப்புள் போல. ஸோ அவங்களுடைய உடம்புக்குள்ள கெட்ட சக்திலாம் போய் அவங்க இந்த மாதிரி நல்லவங்களை போட்டு அடித்து அவங்களுடைய ஆன்மாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய வேலை தான். ஸோ அவருடைய சக்தியை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னதும் ஹீரோ ஒன்றுமே புரியல. என்னது உங்களுடைய அப்பாவா அப்படின்னு சாக்கிங்களை கேட்குறான். ஆமாம் விச்சியன், ரொம்பவே பவர்ஃபுல்லான நெக்ரோமன்சர், நீ தான் நரகத்தோடைய கேட் கீப்பர். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த இடத்துக்கு வருவேன்றது எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ எனக்கும் அது தெரியும். அதனால தான் அந்த குற்றவாளியை வேனுக்குனே அந்த மாலுக்கு வர வச்சு எல்லாத்தையுமே கொலை பண்ண வச்சிருந்துருக்கிறாரு. அப்போ தான் நீ வந்து அவனை ஷூட் பண்ணுவன்றதுக்காக அதே மாதிரி கச்சிதமாக நீ பண்ணி அவருடைய சடங்கை முடிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்ட. அதனாலயே அந்த நரகத்தோடைய கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டு இருக்குது. அது கம்ப்ளீட்டாக திறந்துடுச்சுன்னா அதை மூடுறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இப்போ நீ நினைச்சா அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னதும், என்னையா சொல்ற, நான் ஏன் கேட் கீப்பராக இருக்கணும், நீ யாரு அப்படின்னு இவன் கேட்கும்போது, நீ அவளுடைய மரணத்தினால பிறந்தவ, அது போக பிளட் மூன் அப்பமா கரெக்டாக பிறந்திருக்கிற. ஸோ இது நாள் வரைக்கும் உன்னுடைய அம்மாவுடைய சாவுக்கு நீ தான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தல, ஆனால் அதுதான் எழுதப்பட்ட விதி, ஏன்னா நீ தான் கேட் கீப்பர் அப்படின்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இங்கே பாருங்க, எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, எனக்கு இப்போ என்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம், நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னதும், அப்போ நம்ம மொட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னுடைய ஒய்ஃபும் உன்னுடைய பொண்ணும் நல்லா இருப்பாங்க, அவங்க இப்போ ஹோட்டல் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ உடனே நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்புறான். என்னுடைய ஹெல்ப் இல்லாமல் உன்னால் அதை பண்ண முடியாதுன்ற மாதிரி மொட்டத்தில் சொல்ல, சரி ஓகே அப்போ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது, நீ அதுக்கு அந்த நரகத்தோடைய கதவு மூட ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், ஏன்னா அப்போ தான் உன்னுடைய குழந்தையும் நல்லா இருக்க முடியும். ஸோ என்னுடைய அப்பா நிறைய சோலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் சக்தி வாய்ந்தவராக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு ஒரு வழியே தெரியல. சரி ஓகே, உங்கள் அப்பா எங்கே இருப்பார், ஃபர்ஸ்ட் அந்த கேட் ஆஃப் ஹெல் எங்கே இருக்குது சொல்லுங்கள், அதை போய் மூடுவோன்ற மாதிரி கடைசியாக அந்த மொட்டைத்தலை மாங்கோடைய வழிக்கு வந்துட்டான். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெல்ல அப்படியே ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டாங்க. சரி யாருமே இல்லை போல அப்படின்னு மாடிக்கு போனால் மேலே ஒருத்தன் இவங்களை அட்டாக் பண்ண வருவானா, உடனே அவனை இவங்க அட்டாக் பண்ணிட்டு வேகமாக அவங்களுடைய ரூமுக்கு போய் கதவை மூடிட்டாங்க. ஸோ கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் சேஃப் ஆகிடுறாங்க. உடனே அவங்க விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது. உடனே குட்டி பொண்ணு பாட்டிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சாக்கிங்களை கேட்க, உடனே அங்கே இருக்கிற டெலிஃபோனில் கால் பண்ணி பார்க்குறாங்க. லைன் வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு. அதனால சின்ன பொண்ணுக்கிட்ட நீ பயப்படாத, பொறுமையாரு, நமக்கு எதுவும் ஆகாது, அப்பா சீக்கிரமாக வந்துடுவாங்க சரியா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைட் மாங்கும் நம்ம ஹீரோ மெல்ல வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்பதான் மாங்க் அவருடைய அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி மந்திரவாதி ஆறதுக்கு முன்னாடி ஒரு மாங்கா தான் இருந்தாரு, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டருக்கு கீழே. ஆனா அவர் நிறைய கத்துக்க நிறைய பேராசை வர ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்ணாருன்னா, இன்னும் தடை செய்யப்பட்ட நிறைய இதை கத்துக்கணுன்றதுக்காக அந்த மாஸ்டருடைய ரகசிய ஓலைச்சுவடிய ஆட்டையை போட்டு அதுல இருக்கிற மந்திரத்தெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த ஓலைச்சுவடியில இருக்கிற மந்திரத்தெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா அது இங்கே இருக்கிற ஃபிசிக்கல் ஃபார்மால் கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸில் இருந்ததை கற்றுக்க ஆரம்பித்தார். அதனாலே அவர் உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிது. அதனால அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வேறு உடம்பு தேவைப்படணுன்றதுக்காக என்னுடைய உடம்பு எடுத்துக்க பார்த்தாரு. ஏன்னா அவர் தான் நிறைய கற்று வச்சிருந்தார் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணி அவருடைய பவர் எல்லாத்தையுமே என்னுடைய உடம்புக்குள்ளே மாற்றி என்னுடைய உடம்புக்குள்ளே அவர் வந்துடலான்ற மாதிரி நினச்சாரு. ஆனால் கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா வந்து அவரை அடித்து என்னை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்படி பாதியிலே இது தடைப்பட்டதுனால என்னுடைய அப்பாவுடைய உடம்பு வந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போச்சு. ஸோ எங்கள் அப்பாவால் பூமியில் அந்த அளவுக்கு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த நாலேஜ், அவர் கற்றுக்கிட்ட அந்த ரோல் எல்லாமே என்னுடைய நாலேஜுக்கு வந்துடுச்சு. ஆனால் நான் அவரை மாதிரி பேராசைப்படலை, நான் அவரை மாதிரி கெட்டதாக இருக்கணுன்ற மாதிரியும் நினைக்கல. ஸோ அவருடைய பவர் என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிறதுனால தான் என்னால் இங்கேயும் இருக்க முடியுது, நிஜ உலகத்தில் வெளியும் இருக்க முடியுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது மேலே யாரும் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ தான் யாராவது ஆபத்தில் இருந்தால் ஹெல்ப் பண்ணிடுவானே, அதனால வேகமாக மேலே ஓடி போகிறான். மேலே பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறான். அதுவும் ஏதோ வித்தியாசமான கிரியேச்சர்லாம் அந்த இடத்துக்கு வருது. உடனே என்ன பண்றான்னா, ஒரு கட்டையை வச்சு அதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு எப்படியே கடைசியா அந்த பொண்ணையும் காப்பாத்துறான். ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, மாலில் அந்த கில்லர் வந்து நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அப்போ இந்த பொண்ணையும் ஷூட் பண்ணியிருப்பான் இல்லையா, இவா யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இவா. உன்னை அதை பற்றி சொல்ல இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா நான் யாருக்கோ கால் பண்ணேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான், ஆனால் அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஏன்னா அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே நான் டேட்டிங் பண்ணி அவனுக்கு துரோகம்
துரோகம் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ இதெல்லாம் எனக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கிரியேச்சரும் வந்துடுது. அதான் அந்த பெரிய ஜெய்ஜெயண்டிக்காக இருக்கும் இல்லையா மான்ஸ்டர், அது வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க உடனே நம்ம ஹீரோனை அந்த பொண்ணை கூப்பிட்டு தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடும்போது இடையிலேயே அந்த மான்ஸ்டர் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுது. பிடிச்சி என்ன பண்ணிடுதுன்னா தலை தனியாக அப்படியே பிச்சு தின்னுட்டு அது பாட்டுக்கு நடந்து போகுமா. மிரண்டு போய்ட்றான் நம்ம ஹீரோ. நல்ல வேலையை நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணல, ஏன்னா ஹீரோ பக்கத்தில் தான் அந்த மாங்க் இருக்காரு. அப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஸோ அந்த மாங்க் தான் நீ ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் இங்கே காமன் தான், அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் இது. ஸோ அவள் ஒரு லாஸ்ட் சோலாக அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தா, அதனால தான் அந்த கிரியேச்சர் வந்து தின்னுட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த கிரியேச்சர் இந்த மாதிரி தொலைஞ்ச ஆன்மாக்கள் எல்லாம் வேட்டையாடும். என்னது தொலைஞ்ச ஆன்மாவா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ நானும் தொலைஞ்ச ஆன்மாவா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் அங்கே நடந்த எக்ஸ்ப்ளோஷன்லேயே நீ இறந்து போயிட்ட, இங்கே இருக்கிறது உன்னுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான், கதறான். இல்லை இப்படி நடக்கூடாது, நான் என்னுடைய பொண்ணையும் என்னுடைய ஒய்ஃபையும் பார்க்கணும், இல்லைன்ற மாதிரி கதறேன். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நமக்கு டைம் இல்லை, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் உன்னுடைய பொண்ணும் ஒய்ஃபும் அது சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கும் ஆபத்து, அதுக்காகயாவது நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால் இதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் இதை தவிர உனக்கு வர வழியும் இல்லை இல்லையா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணாலுமே மாங்க் கூட போக ஒத்துக்கிறான். ஸோ அந்த கேட் ஆஃப் ஹெல்லை கண்டுபிடிக்கணும்னா இந்த வில்லனுடைய அசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதான் அந்த குற்றவாளி. ஸோ அவனை கண்டுபிடிக்கிறது மூலமாக தான் அந்த கேட் ஆஃப் ஹெல்லை கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க வந்து பயத்தில் அவங்களுடைய ரூம்லேயே இருக்காங்க இல்லையா, அந்த டைமில் யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பயந்து போய்ட்றா, யார் இது அப்படின்னு மெதுவாக கதவு பக்கத்தில் வர, ஆனால் தட்டுறது நம்ம ஹீரோடைய வாய்ஸ் கேட்குது. உடனே மெல்ல திறந்து பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, ஸோ அவன் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய போர்ட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்க, அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரியேச்சர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க உள்ளே போய் ஆகணும் இல்லையா, அதனால மொட்டத்தலை மாங்க் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு எதுவும் சத்தம் போடாமல் அமைதியாவா, அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல உள்ளே போக, உள்ளே பார்த்தா இவங்க நினச்சதை விட எக்கச்சக்கமான கிரியேச்சர்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டுக்கு அப்படியே ரெக்கையெல்லாம் வச்சுட்டு பறந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் வருது. ஆனால் இவங்க சத்தமே போடாமல் அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்து பக்கத்தில் போனதுமே நிறைய மான்ஸ்டர் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ இவங்க அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. கடைசியாக தேட்டர் மாதிரியான ஒரு இடம் இருக்கவும் அதுக்குள்ளே வந்ததுமே இந்த மொட்டைத்தலைமா கரெக்டாக இந்த இடம் தான், கையை பிடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சதுமே அவருடைய அந்த கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை வேகமாக கீழே அடிக்கவும் அதில் ஒரு எனர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க அப்படியே மறைஞ்சி நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அதான் நிஜ உலகம், நம்ம ஹீரோயின்லாம் இருக்காங்களா அந்த உலகம் தான். ஸோ இங்கே வந்ததுமே அந்த கிரியேச்சரை எதுவுமே இங்கே காணோம். ஸோ நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு அந்த கிரியேச்சர்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அது இந்த உலகத்துக்கும் நரகத்துக்கும் நடுமத்தில் இருக்கிற உலகத்தில் தான் இருக்குது, வேற ரியாலிட்டி தானே, அங்கே தான் ஆன்மாக்கள்லாம் உயிர் இருக்கும், ஆனால் இங்கே ஃபிசிக்கல் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வேலைக்கே ஆகும், ஸோ அதனால அது இங்கே இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கும் ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்துருச்சா அப்படின்னு கண்ணாடி கிட்ட வந்து பார்க்குறான். பார்த்தா வேற ஆளாக இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நிஜ உலகத்துக்கு வரணும்னா அவனுக்கும் ஃபிசிக்கல் ஃபார்ம் வேணும் இல்லையா, அதனால தான் இங்கே செத்து போன ஒருத்தருடைய உடம்புக்குள்ள நம்ம மாங்க் வந்து வர வச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதுவும் கண்ணாடியில் தான் நம்ம ஹீரோ அவனுடைய உருவத்தை பார்த்து சாக்காகி ஒரு நல்ல உடம்பு கொடுக்கக்கூடாதா, இவனுக்கு ஏற்பட்ட காயம் அவனுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமும் எனக்கும் வலிக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இவங்க அந்த குற்றவாளியை தேடி போகிறாங்க. ஸோ குற்றவாளி எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறான். அதாவது ஹீரோடைய டெட் பாடிக்குள்ள இருக்கிறது அந்த குற்றவாளி தான் போல, அதான் அந்த கில்லர். அவன் அப்படியே அந்த உலகத்தை பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு, ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, ஏன் இங்கிருந்து போகணும், இங்கே இருக்கிறது தான் சேஃப், இதை தாண்டி போக முடியாது அப்படின்னதும், எனக்கு ஒருத்தங்களை தெரியும், அவர் என்ன அங்கே தான் வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்குறான். பார்த்தா இப்போ தான் அவனுடைய உண்மையான உருவம் அவனுக்கு தெரியுது. ஆனால் இதை நம்ம ஹீரோயினால பார்க்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அவனை தேடி போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவன் எங்கே இருப்பான்ற மாதிரி அதை சென்ஸ் பண்ணி மாங்க் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது ஹீரோ கையில் ஒரு கன்னையும் கொடுக்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற நார்மல் கண்ணால் அவனை எதுவுமே பண்ண முடியாது, இந்த கன்னை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க அதையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது தான் இவன் அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் வர்ற மாதிரி தான் தெரியுது. இது என்னுடைய ஹோட்டல் இருந்த இடமாச்சு அப்படின்னு சொல்ல மாங்க் வந்து அமைதியாக இருக்கிறாரு. அப்படின்னா அவன் என்னுடைய ஃபேமிலி கூட இருக்கானா அப்படின்னு சாக்காகி நம்ம ஹீரோ வேகமாக போக ஆரம்பிக்க, மாங்க்கும் கொஞ்சம் பதற்றப்படாத, நம்ம அவனை தடுத்துடலான்ற மாதிரி வேகமாக பின்னாடி போகிறாங்க. ஸோ வேகமாக ஹோட்டலுக்குள்ளே வந்து அவனுடைய ரூமை தேடி போயிட்டு இருக்க, அதே சமயத்தில் இந்த சைடு இந்த குற்றவாளிக்கு ஒரு ஃபோன் வருது. அது மூலமாக அவன் எங்கே வரணுன்ற மாதிரி ஒரு நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வைக்கிறான். ஸோ கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்திலே நம்ம ஹீரோ அவனுடைய ரூம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்கள வந்து காணோம். ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க போல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை இங்கே இருக்கிறதே நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அந்த குற்றவாளி கண்டிப்பாக என்னுடைய உடம்பு எடுத்துட்டு இங்கே வந்துட்டான் போல, எதுக்கு அவன் என்னுடைய ஃபேமிலி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கரெக்டாக மார்க் வந்து அந்த பேப்பரை பார்த்துட்டாரு. ஸோ அதில் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, சரி ஓகே இந்த இடத்துக்கு தான் அவங்க போக போகிறாங்க போல அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக கீழே பார்க்குறான். பார்த்தா அவன் கீழே தான் நின்றுட்டு
இருக்கிறான். டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே கீழே போட மாங்கும் வேகமா பின்னாடி போறாரு. கீழே வந்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் பாக்குறான். பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல வர 2 பேரும் பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ வேற உடம்புக்குள்ள இருக்கான் இல்லையா. அவங்க கண்ணுக்கு வேற உடம்புல இருக்கிறது தானே தெரியும். அப்போ கரெக்டா பின்னாடி வழியா வந்து அந்த குற்றவாளி அவனை அடிச்சு போட்டு நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்னு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்ட் விட்டுட்டு இருக்கிறான். ஆனா பக்கத்துல நம்ம ஹீரோ பார்த்து என்ன நீ கொலை பண்ணல, ஸோ உன்னுடைய ஃபேமிலியை நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் உன் இடத்துல நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோவை பேச விடாம பயங்கரமா சண்டை போட 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அதுல ஸ்விம்மிங் பூலுக்குள்ளலாம் விழுந்துட்டாங்க. அப்படி விடாம சண்டை போட்டுட்டு இருக்க டக்குனு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கன் எடுத்துட்டாங்க. ஸோ கன் எடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கத்த. ஆனா இந்த குற்றவாளி என்ன சொல்றாங்கன்னா இவனை சீக்கிரமா ஷூட் பண்ணு, இவன் மோசமானவன், இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ இருந்துகிட்டு நான் தான் ஹீரோ அப்படின்னு அவன் ஒரு சைடில் சொல்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது போல. அப்பா உண்மைக்குமே நீங்க அதுதானா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இவளுக்கு இந்த குற்றவாளி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோ ஆமாம்மா நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல அப்போ நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவ கேட்க. ஸோ இவங்க 2 பேருக்கான ப்ராமிஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம ஹீரோ காமிக்க அதுக்குள்ளே இந்த குற்றவாளி என்ன பண்ணிடுறான்னா ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் தெரியாம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிடுறான். ஸோ கட் பண்ண அந்த குற்றவாளி வெளியில வந்துட்டான். வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட இந்த கன்னை வாங்கிட்டு இங்க பாரு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன், ஸோ நம்ம போறதுக்கான இடம் இப்போ கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்துடும் அப்படின்னும் போது இந்த சின்ன பொண்ணு இருந்துகிட்டு அம்மா இது அப்பா கிடையாது, அப்பா அதுதான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ அந்த குற்றவாளி இருந்துகிட்டு வாங்க போலாமா அப்படின்னு கேட்க இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரிய வருது இவன் உண்மையானவன் கிடையாதுன்றது. ஸோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ மாங்க் முன்னாடி இருக்கிறான். நல்ல வேலையா நம்ம ஹீரோவை அவர் காப்பாத்திட்டாரு. மொட்டை தலை இனிமேலாவது ஒரு நல்ல பாடியை தாயா, என்னுடைய உடம்பு மட்டும் இருந்தால் நான் அவனை பொழந்து எடுத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னதும் இந்த மொட்டை தலை என்ன சொல்றாருன்னா நான் அந்த பேப்பரை பார்த்தேன்ல அதில் கேட் ஆஃப் ஹெல் எங்க இருக்குன்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போனோம், ஏன்னா அந்த இடத்துக்கு தான் அவனும் போயிருப்பான் அவனுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு, சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்புறாங்க. ஸோ எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறான்னா ஏதோ ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கேட் ஆஃப் ஹெல் இருக்கிறதுக்கான இடம் போல. ஸோ மெல்ல யாருக்குமே தெரியாம உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் சின்ன பொண்ணையும் குற்றவாளி வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவங்க பயந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ உள்ள வந்தவன் மாஸ்டர் வாங்க உங்களுக்காக நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னதும் அந்த மாஸ்டரும் அப்படியே வெளியில வராரு. அதுதான் வில்லன், அதான் அந்த மாங்கோடைய அப்பா. கொண்டு வந்துட்டியா, அவனுடைய வாரிசை கொண்டு வந்துட்டியா, ஏன்னா அந்த ரிச்சுவல் ஆரம்பிச்சதுனால கேட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நான் இவளை பலி கொடுத்தோன்னா நம்ம கேட் கம்ப்ளீட்டா திறந்துரும் அப்படின்னு மாஸ்க் எடுக்க ஹீரோயினும் தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்துல உள்ள நம்ம ஹீரோவும் அந்த மாங்கோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெஷலான கத்தி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அந்த கில்லரை கொலை பண்ண முடியும். அதே சமயத்தில் பில்டிங்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, கரெக்டாக வில்லனும் ஹீரோடைய பொண்ணை கொலை பண்ண போகலான்னு போகும்போது வெளியில இருக்கிற அடியாட்கள்லாம் பறந்து வந்து விழுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வரான். ஆனால் இப்போ வேற உடம்புல வந்திருக்கிறான், நல்லா பல்காக இருக்கிறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே அவனை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அந்த கத்தியை வச்சுட்டு வெறித்தனமாக சண்டை போடுறான். அங்கே வர எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கத்தியினால குத்தி கொலை பண்ணிட்டு இருக்க. கடைசி அந்த குற்றவாளியும் வரான். ஸோ அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் இப்போ பெரிய சண்டையே நடக்குது. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனை தள்ளி விட்டு இவன் ஒரு ஸ்பெஷலான கன் வச்சிருப்பான் இல்லையா, அதை வச்சு ஷூட் பண்ணிட. அதனால அவனுடைய ஆன்மா அப்படியே பறந்து வந்து இன்னொரு உலகத்துக்கு வந்துடுது. அதான் அந்த பூமிக்கும் நரகத்துக்கும் நடுமத்தில் ஒரு உலகம் இருக்கும் இல்லையா, அந்த உலகத்துக்குள்ள வந்துட. ஸோ சுற்றியுமே யாருமே இல்லை, எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மேலே கூரையை உடைச்சிட்டு அந்த கிரியேச்சர் வருமா. அதான் இந்த ஆன்மாவத்திங்கிறது தானே இந்த ஜெய்ஜியான்டிக்கான கிரியேச்சர். அந்த எலும்புக்கூடு கிரியேச்சர் இவனை அப்படியே பிடிச்சிட்டு பிச்சு போட்டு அந்த இடத்துல தின்றுது. அதே சமயத்துல நிஜ உலகத்துல பார்த்தா நம்ம மாங்கோடைய அப்பா பாத்தீங்கன்னா உன்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு மாங்க் கிட்ட சொல்ல உண்மைதான், ஏன்னா நான் என்னுடைய பவரை யூஸ் பண்ண மாட்டேன், அதை நானே தடை செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா பின்னாடி வழியா வந்து அந்த கத்தியால குத்திடுறான். ஸோ அதனால அவர் அப்படியே வீக்காக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து இந்த இடத்துல அவ்வளோ பவர் இருக்காது, ஏன்னா நிஜ உலகத்துல அவருக்கு வந்து பவர் இருக்காது இல்லையா. ஸோ இந்த கேட் வந்து கம்ப்ளீட்டா திறந்தா மட்டும்தான் இவர் வந்து ரொம்ப பலசாலி ஆவாரு. ஆனா பாதிலே இப்போ தடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிற அவர் என்ன சொல்றாருன்னா இவனுக்கு எல்லா உண்மையுமே தெரியுமா, ஏன்னா ஒரே ஒரு வழியில தான் அந்த கேட்டே க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னதும் ஹீரோ ஒண்ணுமே புரியல. மொட்டை தலை என்கிட்ட ஏதாவது மறைச்சியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்பதான் இந்த வில்லன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா இந்த கேட்டை மூடணும்னா ஒரே வழிதான் இருக்குது, நீ அந்த கேட்டுக்குள்ள போகணும், நீ நரகத்துக்குள்ள போனா மட்டும்தான் அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகும், இல்லைனா இதை மூடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலயே அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு, காத்தோட காத்தா. ஸோ அழிஞ்சிட்டாரு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்றான்
என்னது நான் நரகத்துக்குள்ளே போனேன், என்னுடைய ஃபேமிலி யாரை பார்த்துப்பா, மொட்டை தலை ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேறு வழி ஏதாவது இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வேறு வழியே கிடையாது போல அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணி சொல்ல, ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவனுடைய ஒய்ஃப் கிட்டேயும் அவனுடைய பொண்ணுக்கிட்டேயும் வந்து ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறான். இவ்வளோ நாள் நான் பிஸ்னஸ்னு இருந்துட்டேன் தான், ஆனால் இப்போ எனக்கு அவன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் வாழணும்னா நான் கண்டிப்பாக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு எமோஷனலாக சொல்ல, ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க, வேண்டாம் போகாதீங்க, நம்ம இப்படியே இருந்துடலான்ற மாதிரி. ஆனால் ஹீரோவால் இப்படியேவும் இருக்க முடியாது இல்லையா. அவங்க 2 பேர்த்தையும் ஹக் பண்ணி இந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறான், இந்த மாதிரி நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்ற மாதிரி. ஸோ அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு ரொம்பவே எமோஷனலாக அங்கேருந்து அப்படியே நரகத்துக்குள்ளே போக போகிறான். அதுவும் நம்ம மொட்டத்தலை இன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ உள்ளே போக போக அப்படியே நம்ம ஹீரோ நரகத்துக்கே வந்துட்டான். ஸோ அங்கே தான் அந்த கேட் ஆஃப் ஹெல்லே இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போக போக அவன் அப்படியே ஃபுல்லுமே எரிய ஆரம்பிக்கிறான். அதாவது இப்போ கம்ப்ளீட் கீப்பராக மாறுறான். அதே மாதிரி அந்த கதவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுது, அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த உலகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காமிச்சா இந்த போர்ட்டல் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு லேடி வர்ற மாதிரியும் அந்த லேடி இங்கே இருக்கிற அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு செகண்ட் பார்ட் எடுத்தால் தான் நம்ம ஹீரோ வெளியில் வந்தானா இல்லைனா எப்படி வந்தான் அப்படின்றதெல்லாம் அதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.